Right. கேள்வி பாருங்கள். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கண்ணாடி அரியத்தின் முகம் ஏசி மீது ஒரு நிற ஒளிக்கதிர் செவ்வனாக படுகிறது. கண்ணாடியின் முறிச்சுட்டி 3 2 இது வளமையானது. கண்ணாடி முறிச்சுட்டி 3 2 நீர் முறிச்சுட்டி வந்து 4 3 ரைட். அரியத்தின் முகம் ஏபி மீது முறிச்சுட்டி எண்ணெய் உடைய ஊடு காட்டும் திரவப்படை இடப்பட்டுள்ளது. கதிர்முகம் ஏபியிலிருந்து முழு திரைப்படத்துக்கு என் தொடர்பான ஒரு சரியான அந்த கேள்வி செய்யறதுக்கு போது நம்ம சில தட்டுவோம். ரைட். எப்படி தட்டலாம் அப்படின்னு அந்த கேள்வியை செய்ய தேவையில்லை. இப்ப நான் படிச்சு வச்சுக்கேன் என்னென்றால் எனக்கு இருக்கிறதுலே ஆகலும் குறைவான முறிச்சுட்டி, அதாவது முறிச்சுட்டிலே ஆகலும் குறைஞ்சது வழி அல்ல வெட்டுறதுக்கு எவ்வளவு அதுல முறிச்சுட்டி 1 ஏனைய எல்லாத்திலையும் அந்த 1 விட பெருசா இருக்கும். வழி அல்ல வெட்டுறதுல முறிச்சுட்டி எவ்வளவு வரும் 1. அது ஆகலும் குறைஞ்சது. மத்த எல்லா முறிச்சுட்டி மத்த எல்லா ஊடகங்களும் முறிச்சுட்டி 1 விட பெருசு. இப்ப இந்த இருக்கிற கோவையில இந்த முதலாவது ஆன்சரை பாப்போம். இந்த முதலாவது ஆன்சர்ல பாத்தீங்களா இருந்தால் எனக்கு வந்து இங்க பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு வர்க்கமூலம் 3 1.732 சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுக்கேன். 1.732 இது 2 நீங்க எடுத்தா கூட 3 2 எவ்வளவு 6 6 இங்கில் 8 எவ்வளவு வரும் 3 இங்கில் 4. இந்த கோவட பெருமதி வந்து இந்த கோவட பெருமதி 0.75 அதையும் விட சின்ன. இங்க முறிவு சுட்டி அதையும் விட சின்ன. நான் என்ன கேட்கண்டா 0.5 நீங்க இதை 2 எடுத்தா 1.732 நீங்க இப்ப எக்ஸாம்பிள் இருக்கீங்க டக்குன்னு அப்படி யோசிக்க தேவையில்லை. அப்ப 1.7 சுருக்கிட்டு 2 எடுத்தா கூட 3 6 6 இங்கில் 8 எடுத்தா எவ்வளவு வரும் 6 இங்கில் 8 எடுத்தா 3 இங்கில் 4 3 இங்கில் 4 0.75. இந்த கோவையை 0.75 விட சின்ன. அதையும் விட சின்ன முறிச்சுட்டி வருமா இருக்கிறதுல முறிச்சுட்டி எவ்வளவு குறைஞ்சது 1 வழியல்ல வெட்டுறதுதான் உண்டு. அப்படி வராது. கேள்வி செய்யறதுக்கு முதலாவது நாங்க என்ன செய்வோம் ஆன்சர் விட்டுவோம். ரைட். இந்த இதை பாருங்க ரெண்டாவது கோவை பாத்தீங்கன்னா 3/4 3/4 1 விட சின்ன. அதையும் விட முறிச்சுட்டி சின்ன வருமா அப்ப இதை வெட்டி விட்டுருப்பீங்க இல்லையா? ரைட். அப்ப மிச்சம் இருக்கிற இந்த கோவையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தா அதான் ஓகே சரியா தான் இருக்கு. மத்த எல்லாம் சரியான முறையில தான் இருக்கு. எங்களுக்கு இந்த கோவைகள் வந்து 1 விட பெருசா தான் இருக்கு. ரைட். அப்ப அது ஓகே. இனி அங்கால நமக்கு என்ன செய்வோம் ப்ராப்பரா நிறைய எடுப்போம். ரைட். இதுல பாத்தீங்கன்னா ஏசி மேற்பரப்புக்கு செங்குத்தா வந்து அடித்த கதிர் அப்படியே என்ன செய்யும் பாதை விரல் என்று ஊடுருவும். இப்படி ஊடுருவி போனா இந்த அடிக்கிற இடத்த என்ன கோணத்துல வந்து படுறாங்க. இது 90, இது 60, இது 30, இது 30, இது 60 60 பாகையில வந்து படுறது. இப்ப எங்கிற கேள்வி என்னண்டா முழுவகத்தறிப்படைவதற்கு எனக்கு எண் தொடர்பான சரியானது என்ன இது வந்து முழுவகத்தறிப்படையணுமா? ரைட். அப்ப முழுவகத்தறிப்படையணும் என்று சொன்னால் இப்ப நான் கேட்க இது ஒருவேளை முழுவகத்தறிப்புன்றது அவதி கோணத்தையும் விட பெருசா வருது. சரி மட்டுமட்டாக இதை மருவி போகுது அப்படின்னு சொல்லி எடுத்தா இதுல முடிச்சுட்டு என்ன நடுங்க என்ன சொல்லலாம் மட்டுமட்டா மருவி போகுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் என்ன முழுவகத்தறிப்படை. மட்டுமட்டா மருவி போகணும் மறந்து வேற முடிச்சுட்டு என்ன இருக்கீங்களா அப்ப என்ன சொல்லலாம் இவர் வந்து இந்த புள்ளி ஓவில் முறிவுக்கு சினலி விதிப்படி என்ன சொல்லலாம் புள்ளி ஓவில் முறிவுக்கு சினலி விதிப்படி இவர் முறிச்சுட்டு எவ்வளவு n1 sin i சமன் n2 sin r வரும். இவர் முறிச்சுட்டு 3 இங்கில் 2 sin 60 சமன் அங்கால இருக்கிற முறிச்சுட்டி nl தர sin r என்ன n1 sin theta 1 சமன் n2 sin theta 2. அப்ப எவ்வளவு இவர்ல வந்து 3 இங்கில் 2 sin 60 அங்கால எண்ணல் தர 1 வந்து புரியுதா? ரைட். அப்ப என்ன வந்து 3 இங்கில் 2 sin 60 வர்க்கம் மூலம் 3 இங்கில் 2 வரும். ரைட். அப்ப என்ன வந்து இதான் என்ன என்எல். அதாவது என்ன மீனிங் தான் இதுல இப்ப எங்களுக்கு இந்த நீங்க கண்ட எல் வந்து ஆகலும் மினிமம். இங்க பாருங்க இந்த கோவை இப்ப எப்படி நான் சொல்றேன் நீங்க இந்த கோவை எப்படியோ எனக்கு இந்த அடிக்கிற இந்த துண்டு வரத்தான் போகுது 3 இங்கில் 2 sin 60 துண்டு வரத்தான் போகுது. அது அங்கால நீங்க கொண்டு பேலன்ஸ் பண்ணணுமா இருந்தா எண்ணல் தரவுண்டு கொண்டு பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மீனிங் என்னன்னா கோணத்துக்கு மேக்சிமம் கொடுத்துட்டீங்க 90. அப்ப இது மேக்சிமத்தை போயிட்டுண்டா இந்த முறிவு சுட்டி ஆகல இழிவான முறிவு சுட்டி. ரைட். அப்படி என்றால் எங்களுக்கு இதுதான் என்ன நாங்க எடுத்துக்கிற ஆகலம் இழிவான முறிவு சுட்டி. அப்ப அந்த இழிவான முறிவு சுட்டி எண்ணல் மினிமம் எண்ணல் மினிமம். அப்ப என் லிக்விட் என்ன முறிவு சுட்ட மினிமம் எவ்வளவு வருதுண்டா வர்க்கமூலம் 3 இங்கில் 3 வர்க்கமூலம் 3 இங்கில் 4 வருது. 3 வர்க்கமூலம் 3 இங்கில் 4 புரியுதா? அப்படி என்றால் இப்ப நீங்க கேட்கலாம்
It's 8 இப்ப o'clock. இப்ப 3 வர்க்கமூலம் 3 நாலுன்றது 2 இடத்துல இருக்கு. 3வது ஆன்சர் இருக்கு, 5வது இருக்கு. இப்ப இதுல எதை சரின்னு எடுக்கிற அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்டா, 3 வர்க்கமூலம் 3/4 முறிவு சுட்டி எடுக்க போகக்குள்ள அங்கால மேற்பரப்ப என்ன எவ்வளவு மேக்சிமம் கோணம் எவ்வளவு கொடுக்கலாம், 90 கொடுத்தாதான் இந்த கோவைக்கு பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப அந்த முறிவு சுட்டியை விட இது கூட இருந்தா என்ன செய்யும் எனக்கு, ரைட், அந்த முறிவு சுட்டியை விட இது கூட இருந்தால் எனக்கு என்ன செய்யும், இந்த கோணம் குறைஞ்சு முறிஞ்சு வைத்திரும். அப்ப எனக்கு எப்படி வரணும்டா, எனக்கு அந்த குறித்த அந்த முறிவு சுட்டியை விட எனக்கு என்ன வரணும், ரைட், இப்படி வரணும் என்ன, ரைட். அதாவது நான் சொல்றதா, நீங்க எப்படி இந்த துண்டை நாங்க பேலன்ஸ் பண்ண போறோம், 3 சைன் 60 இன்னல் தர ஒன்றுக்குண்டா இங்கால 90 வரக்குள்ள வந்துட்டு வரும். இப்ப நான் என்ன கண்டால் அங்கால முறிஞ்சு போகக்குள்ள அது வேற ஏதோ ஒரு கோணம் வரும், வண்ணை விட குறையும். அப்ப இந்த முறிவு சுட்டி நாம் கல்குலேட் பண்ண வெளியோட கூட இருந்தால் எனக்கு என்ன செய்யும், இந்த நாங்கள் மேக்சிமம் வரும், ரைட், அதாவது மேக்சிமம் தான் வரும், ரைட். சரி, மேக்சிமம் மினிமம் இல்ல மேக்சிமம் ஏன்னு கேட்டா நீங்க இதை வச்சு யோசிச்சீங்கன்னா சரி, இப்ப நான் கால்குலேட் பண்ணின முறிவு சுட்டிட பெருமானத்தை விட இது அப்படி இருக்க, இது கூடினா இது குறையும், இது குறையுதுன்ற என்ன கருத்து, வண்ணை விட குறையுதுண்டா, சைன் தீட்டாட பெருமானம் வண்ணை விட குறையுதுன்ற என்ன கருத்து சொல்லுங்க, வண்ணை விட குறையுதுண்டா அங்க கூர்ங்கோணம் வருதுன்ற அர்த்தம், முறிஞ்சு போகுதுன்ற அர்த்தம். அப்ப எனக்கு முழுவாக தெரிப்படையணுமா இருந்தா என்ன செய்யணும், அப்ப நான் கால்குலேட் பண்ண வெளியை விட எனக்கு என்ன செய்ய போகுது, என்னைக்கு இப்ப நான் கால்குலேட் பண்ண வெளிவாக இருந்தா எனக்கு வான், நான் கால்குலேட் பண்ண வெளியை விட இது கூடுதலாக இருக்குமா இருந்தால் இது என்ன செய்யும், குறையும். இது குறைஞ்சதுன்னா என்ன செய்யும், எனக்கு ஓட்டவா, இது குறைய போகக்குள்ள எனக்கு என்ன செய்ய போகுது, இங்க கோணம் வந்து குறைவா வரும், அப்ப முறிஞ்சு வைத்திரும். அப்படின்னா நான் கால்குலேட் பண்ண வெளியை விட எனக்கு என்ன செய்ய போகுது, குறைவான முறிவு சுட்டி இருந்து இருக்கணும். அப்ப நான் கால்குலேட் பண்ண வெளி 3 வர்க்கமூலம் 3/4 அதையும் விட குறைவான முறிவு சுட்டி இருந்து அதை என்ன செய்யும், அவரால் முறிஞ்சு போயலான்றதுக்காக என்ன செய்வார், அப்ப முறிஞ்சு போயலா, பேலன்ஸ் ஆகாது, ரைட். இங்க பாருங்க நான் சொல்றது பாருங்க, 3 வர்க்கமூலம் 3/4 இந்த இடத்துல 3 வர்க்கமூலம் இந்த கோவைய 3/2 சைன் 60 நான் பேலன்ஸ் பண்ணணும்னா 3 வர்க்கமூலம் 3/4 ஒன்று அளவு பேலன்ஸ் ஆகும். இந்த வெளியூ எனக்கு 3 வர்க்கமூலம் 3/4 விட சின்னனாயிட்டா இது ஒன்றை விட பெருசாவே இல்ல, இல்லைங்க, சைன் தீட்டா ஒன்றோட பெருசாவே இல்ல, ஆக முழுவா தெரி படை. அப்ப நான் கால்குலேட் பண்ண வெளியை விட எனக்கு அந்த முறிவு சுட்டி குறைவா இருந்தா என்ன செய்யும், நான் கால்குலேட் பண்ண பெருமானத்தை விட அது வந்து குறைவா இருந்தா எனக்கு என்ன செய்ய போகுது, முழுவா தெரிப்படைய போகுது, கூடுதலா இருந்தா என்ன செய்ய போகுது, முறிய போகுது. அப்ப இதுல நான் சொல்லலாம் என்னன்னா, 3வது ஆன்சர் வந்து இது கேள்விக்குரிய ஆன்சர். 5வது ஆன்சர் என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து அதுக்குள்ள முறிஞ்சு போகுது அப்படின்னு கேள்வி வந்திருந்தா, இதே எடுத்து ஏபியில இருந்து முறிவடைந்து செல்லுமா என்று கேள்வி வந்திருந்தா இந்த ஆன்சர் பிள்ளைங்க என்ன சொல்றது, ஏபியில இருந்து முறிவடைந்து செல்லுமா என்று வந்திருந்தா 5வது ஆன்சர் சொல்லிப்போம் பிள்ளைங்க. திருப்பி ஒரு காய்ச்சல் தெரிஞ்சு பாருங்க. எனக்கு என்ன வந்த 3/2 சைன் 60 அங்கால NL சைன் தீட்டான்னு வந்த இப்படி தானே எழுதுவாங்க. எழுதக்குள்ள நான் என்ன கேட்கண்டால் இதை எப்படியோ இது இந்த துண்டு வரத்தான் போகுது, என்ன முறிவு சுட்டி கண்ணாடிக்கு வந்து 60 வரத்தான் போகுது, இது அங்கால பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணக்க நான் என்ன கேட்டால் இவரு ஆகலம் ஆகலம் நான் குறைச்சிட்டு போகக்குள்ள அவர் ஆகலம் மேக்ஸிமம் போவார், எவ்வளவு போவாரு, சைன் 90 போவாரு. அப்படி நான் கால்குலேட் பண்ண வெளியே எவ்வளோ 3 வர்க்கமூலம் 3/4 அப்படி ஒரு போக்கு வருவான். இப்ப நான் என்ன கேட்கண்டால் இந்த 1 வராம இந்த இடத்துல 1 விட சின்ன பெருமானம் வரும் எப்ப நான் கால்குலேட் பண்ண வருமானம் 3 வர்க்கமூலம் 3/4 விட பெரிய வருமானத்தை போட்டா 5 அளவானது சின்ன வருமானம் வரும். ஒன்றை விட சின்ன பெருமானம் வருது என்ன இருக்கு, சைன் 90 ரவுண்ட் உண்டாது கூர்மோணத்தை ரொம்ப முறிஞ்சு வருகின்னு இருக்கு. அப்ப நான் கால்குலேட் பண்ண பெருமானத்தை விட இந்த இடத்துல வர முறிவுக்கு குறைவரைக்கும் இருந்தா இவரை ஒன்றை விட கூட இல்லாது, ஆகவே வேற வழி இல்லை. அப்ப அந்த ஊடகத்துக்கு போகலான்றதுக்காக முழு அதற்கு உட்படும். அப்படின்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3வது ஆன்சர் வந்து எனக்கு கேள்விக்குரிய ஆன்சர், அதாவது முழு அதிர்படுறதுக்குரிய நிபந்தனை. 5வது ஆன்சர் வந்து எனக்கு என்னண்டா ஏபியில இருந்து முறிவடைஞ்சு திரவத்துக்குள்ள போகுமா என்று கேள்வி இருந்திருந்தால் நான் 5வது ஆன்சர் எடுத்துப்பேன். விளைஞ்சா நான் என்ன சொல்றேன், அப்ப நான் கால்குலேட் பண்ண வெளியை விட அந்த முறிவு சுட்டி கூட இருந்தால் அந்த இடத்துல 1 வராம கூர்ங்கோணம், அப்ப 1 விட குறைய வரும். அப்ப சைன் தீட்டா லெஸ் தென் 1 என்றா கூர்ங்கோணம் வரும். அப்ப செவ்வனோட கூர்ங்கோணம்ன்றது என்ன, முறிவடைஞ்சு போறது. விளைஞ்சா ரைட். இதான் 33வது கேள்வி. அப்ப நான் ஏற்கனவே வந்து 1வது 2வது வெட்டிருக்கேன், மிச்சப்பட்டேன். உங்களுக்கு கேள்விக்கு ஐடியா படாட்டி கூட இருக்கிறதுல மினிமம் முறிவு சுட்டி 1 தானே வரும். அப்ப அதை வச்சு நீங்க ஒரு 2 வெட்டி நீங்களா இருந்தா அங்க நினைக்கலாம் ஐடியா படாட்டி மிச்சம் 3ல உண்டு அதை அடிச்சுக்கலாம்.
ரைட். அடுத்து பாருங்க 34வது. ரைட். பாருங்க 34ஆம் கேள்வி பாருங்க உள்ளில். உருவில் ஒரு திரவம் நிரப்பப்பட்ட ஒரு இறை காட்டப்பட்டுள்ளது. உரிய உயரங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. இறையின் புள்ளி சியில், புள்ளி சி இந்த இறையின் புள்ளி சியில், இறைடா தண்ணி இறைக்கிறேன்னு சொல்லுவோம் நாம, தண்ணி இறைக்கிறேன்னு சொல்ற அதுக்குரிய புள்ளி சியில் இருந்து வெளிப்படும் திரவத்தின் கதி V ஆகும். குழாயின் குறுக்கோட்டு பரப்பளவு குழாயின் குறுக்கோட்டு பரப்பளவு ஒப்பிடும்போது திரவ கொள்கலத்தின் குறுக்கோட்டு பரப்பளவு பெருசு. அப்ப இவர குறுக்கோட்டு பரப்பளவோட கம்பேர் பண்ணக்குள்ள இங்க இவர குறுக்கோட்டு பரப்பு தானே, இந்த பரப்பு ரொம்ப பெருசின்றான். இப்படி ரொம்ப பெருசின் செல்வதனூடாக என்ன செல்ல வருவான்டா, மேல திரவம் மட்டம், திரவம் குறையக்குள்ள திரவ மட்டம் இறங்குற அந்த வேகத்தை நாங்க என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். விளைஞ்சா இது வந்து நிறைய தரம் பழைய பாஸ் பேப்பர்கள்லயும் வந்திருக்கேன். பிரம்மாண்ட குறுக்கோட்டு பரப்போ அல்லது ஒரு என்ன குளம்னு செல்வாங்க. அப்படி குளம் என்ன மேலுக்கு பெரிய குறுக்கோட்டு பரப்போ ஏவி மாறலின் பாய்க்க போக்குள்ள ஏ நல்ல கூடண்டா என்ன செய்வாங்க கனவுளோ, சாரி ஏ குறுக்கோட்டு பரப்பு நல்ல கூடண்டா அங்க திரவ மட்டம் இறங்குற அந்த வேகம் குறையும். என்ன ஏவி மாறலி படி ரைட். அப்ப இதுல பாத்தீங்களா இருந்தால் அப்ப இஞ்சியும் அதே மாதிரி சொல்லிக்கிறான். நான் என்ன சொல்வேன், அப்ப இங்க இருந்து திரவம் இதுக்குள்ள இருந்து வெளியில பாஞ்சி 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 வாரத்தால எனக்கு திரவ மட்டம் இறங்குற அந்த வேகத்தை நான் புறக்கணிக்கலாம் பெரிய குறுக்கோடு பரப்புன்றதால அப்படின்றத அதை இன்னைக்கு எடுத்துக்கலாம். ரைட். எனவும் பாய்ச்சல் உறுதியானதும் பிசிக்கல் டைம் என்ன கொள்கை. ரைட். இப்ப என்ன கேள்வி, அந்த வேகத்தை கேட்டுக்கிறான். ரைட். இப்ப முதல்ல இதுல ஏன் வந்து எங்களுக்கு திரவம் இந்த மாதிரி பாயனம் பத்தி யோசிப்போம். இதை நான் பூஜ்ய சக்தி மட்டமா எடுக்கணும். எடுத்தா இப்ப நெருக்கத்தவற்ற வாய் பிசுக்குமையற்ற வாய் பாய்ச்சல் போகுது அப்படின்னு பாய் பண்ணாங்க. ரைட். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்யும், இந்த இடத்துல இருக்கிற ஒரு 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 மூலக்கூறு அது இந்த மாதிரி ஒரு அருவிக்கோட்டின் ஊடாக அப்படியே வந்து 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 இது அளவட்ட போகுதுன்னு எடுங்களேன். அப்ப இந்த புள்ளி எக்ஸ் ரைட், அல்ல இந்த புள்ளி எக்ஸ் இந்த புள்ளி சின்னு வைங்களேன். எக்ஸுக்கும் சிக்கும் யோஜமா இருந்தா பேனிங் கோட்பாடுன்னு சொல்லி நெருக்கத்தவற்ற வாய் அரைக்கோட்டு பாய்ச்சல் உள்ள போது பாய்ச்சலின் யாதேனும் ஒரு அருவிக்கோட்டின் வழியே உள்ள எல்லா புள்ளிகளிலும் ஓரளவுக்கான அளவுக்கான இயக்க சக்தியினதும் ஓரளவுக்கான அளவுக்கான ஈர்ப்பல சக்தியும் ஓரளவுக்கான அமுக்க சக்தியும் கூட்டுத்தொகை மாறலையாம். பி பிளஸ் ஹாஃப் ரோ வர்க்கம் பிளஸ் ரோ ஜி மாறலையே. பி பிளஸ் ஹாஃப் ரோ வி வர்க்கம் பிளஸ் ரோ ஜி ஹெச் சமன் மாறலி. இதானே சமன்பாடு. ரைட். இப்ப நம்ம யோசிப்போம். இப்ப இந்த புள்ளி எங்க இருக்குன்னு கேட்டா வளிமண்டலத்துக்கு திறந்துள்ள புள்ளி, இந்த புள்ளியும் வளிமண்டலத்துக்கு திறந்துள்ள புள்ளி. அப்ப எக்ஸையும் வையையும் நான் யோசிச்சேன்டா ரெண்டு பேருக்கு அமுக்கம் பேலன்ஸ் இல்லையா, எக்ஸையும் வையையும் யோசிச்சேன்டா ரெண்டு பேருக்கு அமுக்கம் பேலன்ஸ். ஏன் திரவம் பாயணும்ன்ற பத்தி கேட்கிறேன் எனக்கு, ஏன் இந்த மயிரையில திரவம் பாயணும். அப்ப இதுவும் வளிமண்டலத்துக்கு திறந்துள்ள புள்ளி. அப்ப இன்னைக்கு அமுக்கம் பி பை அவர், அங்கேயும் போய் பாத்தீங்களா இருந்தா வளிமண்டல அமுக்கத்துக்கு திறந்துள்ள புள்ளி. அப்ப அங்கேயும் பை நபர், அப்ப ரெண்டு பேருக்கும் இது சமன தனி. என்ன பிரச்சனைடா, இந்த இருக்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா அந்த மட்டத்துக்கு பணிஞ்சுள்ள புள்ளி, பணிஞ்சுள்ள புள்ளிண்டா இதை பூஜ்ய சக்தி மட்டமா இதை நீங்க எடுத்தீங்கடா இவருக்கு யாருக்கு சீங்கிறவருக்கு யோசிங்கண்டா ரோஜ் ஏஜ் வராது. அப்படியே அங்க போய் எக்ஸுக்கு யோசிங்கண்டா இது வந்து சிக்கு பாத்தீங்கன்னா ரோஜ் ஏஜ் வராது. அதே இடத்த எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இருந்தா ஹாஃப் ரோ வர்க்கம் வராது. இல்லங்க எக்ஸுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க திரவ மட்டம் இறங்குற அந்த வேகம் புறக்கணித்தக்கு, அப்ப அங்க ஹாஃப் ரோ வர்க்கம் வராது எக்ஸுக்கு. அப்ப உண்மை என்ன நடந்துக்கின்றால் அப்ப எனக்கு வந்து இப்ப யோசிச்சு பாருங்க, பி பிளஸ் ஹாஃப் ரோ வி வர்க்கம் பிளஸ் ரோஜி ரெண்டு பேருக்கும் எழுதுவோம். எழுதக்குள்ள ரெண்டு பேருக்கும் அமுக்கம் பேலன்ஸ். அப்ப ஒரு ஆளுக்கு ரோஜி இல்லைன்னு ஒரு ஆளுக்கு ஹாஃப் ரோ வர்க்கம் இல்லை. அப்ப நான் என்ன சொல்லலாம்டா, அங்கால பக்கமா இருக்கிற ரோஜி எஞ்சால பக்கமா ஹாஃப் ரோ வர்க்கமா கன்வெர்ட் ஆகுது. எப்படி இப்ப இந்த இடத்துல இருக்கிற இப்ப இவருக்கு வந்து என்ன செய்யாது, இதான் நீங்க பூஜ்ஜியத்தை மட்டும் எடுத்ததால இவருக்கு ரோஜ் வராது.
ஆனா அவருக்கு வேகம் வராது. ஏன்? அவரு திரவமட்ட இறங்குற வேகம் புறக்கணி வேகம் வராது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஹாஃப் வர்க்கம் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற எம்ஜிஹெச் அதாவது ரோஜிஹெச் இந்த இடத்துல என்ன செய்யுது? ஹாஃப் வர்க்கமா கன்வெர்ட் ஆகுது. இதால திரவம் பாயுது. எப்படி விளைஞ்சா? எங்க புள்ளி எக்ஸ்ல இருக்கிற ரோஜிஹெச் ஆனது புள்ளி சிக்கு வரும்போது ஹாஃப் வர்க்கமா கன்வெர்ட் ஆகுது. அவ்வளவு வேணா. இப்ப இது வந்து எஸ்ஏல எம்சிக்கு தானே. இப்ப இது வந்து நாங்க சாதாரண என்ன செய்யலாம்? ஒரு பந்தோண்ட உச்சில இருந்து உருற மாதிரி கேள்வியா பார்க்கலாம். விளங்குதா? ஒரு பந்தோண்ட உச்சில இருந்து கீழே உள்ள விடப்படுது. அப்ப மேலுக்கு இருக்க போக்குல அழுத்த சக்தி இருக்கும், தரைக்கு வர போக்குல இயக்க சக்தியா மாறும் அப்படின்னு யோசிச்சாலும் சரி. அப்ப நான் என்ன கண்டா, இந்த மேல் புள்ளி இந்த இருக்கிற புள்ளியில ஒரு பந்து வச்சுக்கீங்க, அது இந்த மட்டத்துக்கு வர வச்சுக்கீங்க, அங்க இருக்கிற அழுத்த சக்தி இணைக்கு வரக்குள்ள இயக்க சக்தியா மாறும். இது ஐடியா. அப்படின்டா நான் என்ன கண்டால், இப்ப இதுல எனக்கு தந்திக்கிற ஆன்சர்களை நாம தட்டலாம். எப்படி தட்டலாம்டா? இப்ப எனக்கு வந்து இதுல இந்த மட்டத்துல இருந்து குழாய் கீழே பணிஞ்சுள்ளதா H2 plus H3. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கேன். H2 plus H3 equal 0 அப்படின்னா படம் எப்படி வரும்? H2 plus H3 equal 0 படம் எப்படி வருங்க? இந்த மாதிரி படம் வந்திருக்கும். இதான் படம். விளைஞ்சா H2 H3 எங்க இருக்கு? திரவ மட்டத்துக்கு கீழே H2, இது H3. H2 H3 0 எடுத்தீங்கன்னா என்ன வருது? குழாயிட சரி உங்களுக்கு விளங்குறதுக்காக H3 0 அப்படின்னா குழாய் எங்க இருக்கும்? இது கட் பண்ண சும்மா நீங்க இந்த ஆன்சரை தட்டுறதுக்காக H3 0 எங்க நிக்கும்? குழாயிட இந்த தொங்கல் இன்னைக்கு நிக்கும். அதே மாதிரி H2 0 இன்னைக்கு வந்து நிக்கும். ரைட். H1 0 எங்க போய் நிக்கும்? குழாய் இங்க போய் நிக்கும். விளைஞ்சா? ரைட். அப்ப நாங்க H2 plus H3 0 இன்னைக்கு வரும். இப்படிதான் குழாய் இருக்கு. இப்ப இப்படி குழாய் இருந்தா நான் என்ன கேட்கண்டா, இங்க இருக்கிற பந்து ஈனைக்கு தொங்கலுக்கு வரப்போக்குள்ள என்ன செஞ்சு, அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு இடையில ஒரு ஆழம் இருந்துச்சு. அதனால அங்க இருக்கிற எம்ஜிஹெச் வந்து இங்க ஹாஃப் எம்பி வர்க்கமா மாறிச்சு. இந்த மட்டத்துல இருந்து இந்த மட்டத்துக்கு வரப்போக்குள்ள ஹாஃப் எம்பி வர்க்கமா மாறிச்சு. இப்ப இந்த புள்ளியும் இந்த புள்ளி ஒரே மட்டம் தானே. அப்ப இந்த புள்ளி இந்த புள்ளி ஒரே மட்டம் தான். இங்க வேகம் இல்ல, இங்க அப்ப வேகம் இல்ல. அப்ப என்ன செய்யாது? திரவம் விட்டக்கிறங்க. விளைஞ்ச எப்ப விட்டக்கிறங்கும் இந்த புள்ளியும் அந்த புள்ளியும் எடுத்தோனையும் பாயாது. நல்லாதான் நீங்க இறையில எப்படி இதை பாய வைக்கிற அப்படின்னு கேட்டா இப்படியான ஒரு குழாயத்துக்குள்ள போடுங்க. விளைஞ்சு அப்படின்ட்டு இப்ப இதை நீங்க இப்ப இந்த குழாயத்துக்குள்ள போட்டோனே திரவம் விட்டக்கிறங்க. அது நல்லாதான் நினைக்கணுமா? இந்த இப்ப இறை எப்படி வேக்காகுதுண்டா, இந்த கொள்கலத்துக்குள்ள இந்த இந்த தானே கூட காம்புமா இந்த குழாயத்துக்குள்ள போட்டோனே ஊத்துப்படா வெளியில. நீங்க இன்னைக்கு வாயை உறிஞ்சுங்க. உறிஞ்சனோட இதால ஏறி 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 திரவம் வரும். இங்க இருந்து வெட்டக்கிறங்க ஆரம்பிச்சுண்டா இனி விட்டீங்கன்னா போதும் ஓட்ட இறங்கும். விளங்க எப்படி இறங்கும்டா? இந்த இடத்த இனி ஒப்பிட போகக்குள்ள அப்ப எனக்கு அங்க ஹாஃப் ரோ வர்க்கம் இல்ல, இங்க ரோஜேஜ் இல்ல. அப்ப அங்க இருக்கிற ரோஜேஜ் அப்படி எங்க ஹாஃப் எம்பி வர்க்கமா மாறிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன கேண்டா, இங்க என்ன பிரச்சனைடா, இவருக்கு இடையில ஆழ வேறுபாடு இல்லண்டா, திரவம் பாயாது. அப்ப திரவம் பாயாதுண்டா H2 plus H3 0 எடுத்தா திரவம் அதுக்குள்ள வந்து வெட்டக்கிறங்க என்ற பிரக்திகளை யோசிச்சு பாருங்க. H2 plus H3 0 எனின் திரவம் பாயாது. திரவம் பாயாதுண்டா, வேகம் இல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, H2 plus H3 0 போடுறதுக்கு எனக்கு H2 plus H3 துண்டு தானே இந்த மாதிரி படம் வரும். இந்த மாதிரி படம் வரணுமா இருந்தா H2 plus H3 0 போடுறேன்டா எனக்கு 3வது 5வது 2வது இல்ல, முதலாவது ஆன்சர்ல இருக்கு. H2 plus H3 0 போட்டா அது 2GH1ங்கிற வேகத்தோட வெட்டக்கிறங்குமா. அந்த கோவையை பாருங்க. அந்த கோவையில போய் பாத்தீங்கன்னா 2G வர்க்கமூலம் H1 plus H2 plus H3 H2 plus H3 0 போட்டா வர்க்கமூலம் 2GH1 வருது. வருமா? அப்படி முதல்ல திரவம் பாயுமான்னு கேட்டா பாயாது. ஏன்? அங்க திரவ மட்ட அதாவது என்ன ஆழ வேறுபாடு இல்லை, உயர வித்தியாசம் இல்லை, நிலைக்கு உயர வித்தியாசம் இல்லை. ஆகவே எனக்கு என்ன செய்யாது? திரவம் பாயாது. ரைட். அப்ப இந்த மாதிரி வந்திருக்கும். இனி அங்க நாங்க என்ன செய்யலாம்? புரோபமேட்டால செய்யலாம். என்ன சரி. அப்ப என்ன செய்வோம் நாங்க? அப்ப யாருக்கு? எக்ஸுக்கும் சிக்கும் என்ன செய்யற? பேனிங் கோட்பாடு வைக்கிற P plus half rho V வர்க்கம்
பிளஸ் ரோஜிஹெச் பாவிப்போம் மாறிலி பாவிக்க போனா எக்ஸுக்கும் சிக்கும் வந்து அமுக்கம் சமன். ஏன் இவரும் வலிக்கு வெளிப்பட்டுள்ள அவர் வலிக்கு வெளிப்பட்ட புள்ளி. ரைட். ஆகவே எக்ஸுக்கு எழுத போனீங்கன்னா என்ன வரும்? பை பிளஸ் ஹாஃப் ரோய் வர்க்கம். எக்ஸ்ல திரவமட்ட இறங்குறது 0, திரவமட்ட இறங்குறது 0, அப்ப ஹாஃப் ரோய் வர்க்கம் வராது. ரோஜிஹெச் என்ன வருது என்றால் இங்க இருந்து நீங்க இவருக்குள்ள மட்டும் இருந்தீங்கடா அழுத்த சக்திக்கான உயரம். இதை நீங்க 0 சக்தி வந்தீங்கன்னா H3 பிளஸ் H2 அப்ப என்ன தெரியும்? ரோ ஜி ஹெச்சுக்கு பதிலா H3 பிளஸ் H2 வந்திருக்கும். அங்கால சீக்கிரம் நீங்க இருந்தா வளிமண்டல திறந்த வழி பாய் பிளஸ் ஹாஃப் ரோ வி வர்க்கம் வேகம் இருக்கும். ரோஜேஜ் வராது. ஏன்? அவர் தான் 0 சக்தி மட்டும் எடுத்துறீங்க, அப்ப ரோஜேஜ் வராது. ரைட். அப்ப ஃபைனல் என்ன வந்திருக்கும்? பை பை கேன்சல் ஆயிரும், ரோ ரோ கேன்சல் ஆயினா அப்ப வி ரைட் என்னது? வி ஈக்குவல் இதை கொண்டு அங்க பிரிக்கிறீங்களா 2g இன்டு H2 பிளஸ் H3 வர்க்க மூலம். சரியா? ரைட். இதான் என்ன 34 கேள்வி. ரைட். அடுத்து பாருங்க 35வது. இது வந்து பிணைச்சலாம் எல் நீளம். ரைட். இப்ப என்ன செய்யறான்? இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி பி இலையில கட்டிக்கிறான். ரைட். இப்ப என்ன செய்ய போறா? இந்த இலை பகுதியை வெட்டி விட போறா. ரைட். அப்ப இந்த இலை பகுதியை வெட்டி விட்டா இப்ப என்ன செய்யும்? இந்த கோல் வந்து அப்படி இஞ்சால கிழிஞ்சிட்டு வரும். இப்படி இந்த மாதிரி கிளியும். ரைட். இந்த மாதிரி கிளிய போகுது. ரைட். அது பிணைச்சல் தானே. ரைட். பாத்தீங்கன்னா இருந்தா எம்தினியும் மெல்நீளம் உள்ள ஒரு சீரான கோல் ஏபி ஆனது ஊழி காட்டப்படுவாரு. முனை ஏயில் சுயாதீனமா பிணைக்கப்பட்டிருக்கு. ரைட். ஏயில சுயாதீனம்னா வேண்டிய மைனஸ் செய்யலாம். இந்த இருக்கிற புள்ளியில இருந்து இப்படி இந்த மைனஸ் செய்யலாம், இது சுத்தலாம். சரியா? ரைட். அப்ப இந்த இருக்கிற பீங்கிற புள்ளியில இருக்கிற இலையை வெட்டி விடுறாளாம். ரைட். வெட்டி விட்டோன்னே சுயாதீனமா பிணைக்கப்பட்டு ஊழி காட்டப்படுவாரு. முனை பியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு இலையினால் கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. இலை வெட்டப்பட்ட பின்னர் முனை பியின் தொடக்க நிலை குத்து ஒரு மணார்முடுகள் என்ன நிகழ்ச்சி முனை ஏ பற்றிய சடத்திருப்பதும் தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்டா? இந்த இருக்கிற பிணைச்சல் புள்ளி வட்டி தானே சுத்துதோ, அப்ப அந்த ஏங்கிற புள்ளி வட்டி நாங்க திருப்பம் எடுக்கலாம். அப்ப இவர்ல என்ன தாக்க போகுது என்றால் அவரோட கோளோட மத்திய புள்ளியில நிறதாக்க போகுது. அப்ப நான் என்ன வைக்கலாம்டா? புள்ளியே பற்றி டோ சமன் எஃப்ஆர் சமன் ஐ அல்பா பாவிக்க. அதாவது முறுக்கம் விசை திருப்பத்துக்கு சமன், அது வந்து சடத்துவ திருப்பம் தர கோணார் முடலுக்கு சமன் முடிவு பாவிக்க. ரைட். அப்ப முறுக்கம் சமன் விசை திருப்பம் என்ன வந்து இந்த புள்ளி பற்றி ஆரம்பத்தில் என்ன வந்தீங்கன்னால் எம்ஜிங்கிற நிறம் தாக்குது. தாகோட்டுக்கான செங்குத்து திறமை எவ்வளவு? எல் நீளம் இது L/2 அது சமன் ஐ அல்பா. ஐன்றது என்ன? இது வந்து உங்களுக்கு தரணும் நேரடியா தெரிஞ்சு மாதிரி எம்தினியும் எல் நீளம் உடைய ஒரு சீரான கோளின் புயிர் மையத்தின் ஊடாக கோளுக்கு செங்குத்து அணைச்சு பெற்ற சடத்திருப்போம் ஒன்றிங்கில் 12 ml வர்க்கம். இதை பொறுத்த வரைக்கும் கோளின் முனையின் ஊடான சடத்திருப்போம் அது வந்து ஒன்றிங்கில் 3 ml வர்க்கம். அப்ப ஒன்றிங்கில் 3 ml வர்க்கம் அல்பா ஐ அல்பா. புரியுதா? எஃப்ஆர் சமன் ஐ அல்பா எழுதிக்கணும். இதுல பாருங்க. ரைட். அப்ப இதுல இருந்து என்ன வந்தீங்கன்னால் எம் எம் பெய்திரம் ஒரு எல் எல் பெய்திரம் ஃபைனலா. ரைட். அப்ப அல்பா என்ன வந்தீங்க? அல்பா ஈக்குவல் 3g/2l வந்தீங்க. 3g/2l அப்படின்னு வந்தீங்க. சரியா? ரைட். இதானே அல்பாக்கு வந்துருக்கீங்க. ரைட். இப்ப இதுல பாருங்க இது வந்து 3g/2l வந்துருக்கீங்க. இப்ப கேள்வி எங்களுக்கு என்னன்னா ஏகவரிமான ஆர்முடுகள் யாது? எங்க பில ஏகவரிமான ஆர்முடுகள்னா என்ன பாய்க்கிற? ஏ சமன் ஆர் அல்பா. ரைட். இது அங்கால மத்த கேள்விக்குரியா? அப்ப இதை சொல்லிச்சு ஏ சமன் ஆர் அல்பா பாய்க்கலாமா இல்லையா? ஏ சமன் ஆர் அல்பா பாய்ச்சி என்ன இருக்கிற சுழற்சி புள்ளி பற்றி பிங்கிற பாயிண்ட் இருக்கிற தூரம் எவ்வளவு? எல் தூரத்துல அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்ல இருக்கிற நேர்கோட்டு ஆர்முடுகள் அவர் ஆர் என்ற என்ன சுழற்சி புள்ளி இருந்தாலும் தூரம் எவ்வளவு? கோல்டஞ்சால் தொங்கல்ட தலை எல் தர அல்பா எவ்வளவு? அல்பா 3g/2l அப்படின்னு வந்து அப்ப என்ன வந்து 3g/2 வந்து
ஆன்சர் 3g/2 வந்து இப்ப இதே எடுத்து உங்களுக்கு புவியீர்ப்பு மைய ஆர்முடுகள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு என்ன செய்வீங்க? புவியீர்ப்பு மைய ஆர்முடுகள்னா இங்க பாருங்க, இந்த இதான புவியீர்ப்பு மையத்தின் நேர்கோட்டு ஆர்முடுகள் யாது என்று கேள்வி வந்தது. கேள்விக்குரிய ஆன்சர் 3g/2. ஆன்சர் வந்து 4வது. இப்ப ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துருக்கு, எது புவியீர்ப்பு மைய ஆர்முடுகள் யாது, ஆரம்ப புவியீர்ப்பு மைய நேர்கோட்டு ஆர்முடுகள் ஏவரிமான ஆர்முடுகள் யாது அப்படின்னு கேட்டது என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நீங்க அளக்குற இந்த சுழற்சி புள்ளி இருந்து அளக்குற தூரம் எவ்வளவு? L/2. அப்ப இந்த இடத்த L/2 தர 3g/2 இருக்க 3g/4 வந்திருக்கும். அதாவது 4வது ஆன்சர் புவியீர்ப்பு மைய ஏவரிமான ஆர்முடுகள். சாரி, 4வது இல்ல, 2வது ஆன்சர் 3g/4 இல்லைங்களா? இந்த கேள்விக்குரிய ஆன்சர் 4வது. ஒருவேளை உங்களுக்கு புவியீர்ப்பு மையத்தினூடான நேர்கோட்டு ஆர்முடுகள் யாது என்று கேள்வி கேட்டிருந்தாண்டா ஆன்சர் 2வது 3g/4 இல்லைங்களா? அப்ப இந்த இடத்த எல்லுக்கு பயிர் ஆறுக்கு பயிர் L/2 எழுதிருப்பீங்க. சுழற்சியில் இருந்த அனைவருக்குள்ள தூரம் L/2 தர 3g/2 3g/4 இல்லைங்களா? ரைட், அடுத்த 36ஆம் கேள்வி. ரைட், பாருங்க. ஒரு பக்கத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு ஏகவின மரச்சதுரமுகி உருள் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு விட்டராசுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு இலேசான இலையினால் ஒரு நீர்த்தாங்கியில் தூங்கப்பட்டுள்ளது. மரத்தினதும் நீர்னதும் அடர்த்தியல் முறையே 800 1000. தராசின் வாசி 3 நியூட்டன். நீர்னுள்ளே இருக்கும் மரத்தின் கனவுளவு என்ன அப்படின்னு ரைட். அப்ப நீர்னுள்ளே இருக்கும் மரத்தின் கனவுளவு என்ன அப்படின்ற கேள்வி. ரைட், அப்ப நான் என்ன சொல்லலாம்? வருவது மரத்துல நிறைய கண்டுபிடிக்கலாம். என்ன மரத்தின் திணிவு அல்ல மரத்தின் நிறை. மரத்தின் நிறை என்ன வந்தீங்க? அடர்த்தி தர கனவுளவு. அடர்த்தி எவ்வளவு? அடர்த்தி எவ்வளவு வந்தீங்க? அடர்த்தி வந்து மரத்துல அடர்த்தி வந்து எவ்வளவு வந்தீங்க? 800 கிலோகிராம் -3 800 தர கனவுளவு எவ்வளவு வரும்? கனவுல வந்து பக்க நீளம் 10 சென்டிமீட்டர்னா 10 தர 10 தர 10 எவ்வளவு வந்தீங்க? 1000. 10 தர 10 நீளம் தர வந்த 10 10 100 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்ப 1000 தர 10 6 மீட்டர் கியூப் வந்து ஃபைனலா சுருக்கி இருந்தீங்க என்ன வந்தீங்க? 0 10/3 0.8 நியூட்டன் வந்தீங்க. சாரி, அடுத்த தர கனவுளவு தர ஜி ஜிக்கு 10 போட்டு தானே வேணும். ஃபைனலா சுருக்கி இருந்தா 8 நியூட்டன் வந்து டைம். அப்ப 8 நியூட்டன் நீரை நல்லா நீங்க கீழே போய் வரல 8 நியூட்டன் நீரை காக்கும். மேலுக்கு விட்டுராசிர வாசிப்புன்ற என்ன இருக்கு? விட்டுராசின் கீழ் கொழு கீழ் உள்ள இழுவ நிறைக்கும் வாசிப்பறி அப்படின்னால் இவர்ல கீழே 8 நியூட்டன் தாக்குது நிறை, மேலுக்கு இழுவிசை எவ்வளவு தாக்குது? 3 நியூட்டன் தாக்குது. அப்படின்டா இன்னும் மிச்சமா எவ்வளவு தேவை? மேலுக்கு ஓயில குடிச்சு வச்சுட்டு 5 நியூட்டன் தேவை. அப்ப மேலுதைப்பும் இழுவிசையும் சேர்ந்துதான் அந்த மரக்கூட்டிய நிறைய பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்ப மேலுதைப்போட அந்த இழுவிசை நிறைய சமப்படுத்திக்க. மேலுதைப்பு வந்து 5 நியூட்டன். மேலுதைப்பு 5 நியூட்டன் தான். இனி இந்த 5 கொண்டு என்ன செய்யுங்க? வீரோஜி சமப்படுத்திங்க. வி வந்து என்ன வரும் கேட்டால் எனக்கு இது 10 சென்டிமீட்டர் நீளம் தர அகலம் தர உயரம். உயரம் தெரியா ஒரு எக்ஸ். அப்ப என்ன வந்து 10 தர 10 தர எக்ஸ் என்றால் அப்ப எனக்கு என்ன 100 எக்ஸ் தர 10/6 மீட்டர் கியூப் வரும். வி ரோ நீர் அடர்த்தி 1000 தர ஜிக்கு பதிலா 10. ஃபைனலா 12 13 15 16 எல்லாத்தையும் வெட்டி விட்டீங்கடா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு வரும்? ரைட் ரைட் 12 13 16 16 எக்ஸ் ஈக்குவல் 5 சென்டிமீட்டர் வரும். ரைட், இப்ப நான் என்ன சொல்றேன்? சாரி, 5 சென்டிமீட்டர் வரும். ரைட், இப்ப கேள்வி என்ன எங்களுக்கு? கனவுல தானே கேட்டீங்க. ரைட், 5 சென்டிமீட்டர்டா இங்க பாருங்க, இது 5 சென்டிமீட்டர்டா. அப்ப குறுக்கோட்டு பரப்பு எவ்வளவு? 100 சென்டிமீட்டர் இருக்கும். 5 200 500 சென்டிமீட்டர் கணம். இப்ப நான் சும்மா செல்றேன், இந்த இடத்துல செல்ட்டு போறேன். இது வந்து உங்களுக்கு என்ன சொல்ற கடைசி ஆயுதமா தான் நீங்க பாவிக்கணும்.
கேள்விக்கு ஐடியா படல. இப்ப என்ன செய்யறது சரியா, சும்மா கடந்து போறதை விட இது ஃபைனல் பேப்பர்ல இருக்கிற ஆன்சர் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். புரிஞ்சா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஐடியா படாத தான் சொல்றேன்னா, இப்ப சும்மா நீங்க அந்த கேள்வி விட்டுட்டு போறீங்க. இப்ப இந்த இடத்துல நாங்க வைக்கண்டா உங்களோட 2025ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர்ல ஒரு கேள்வி விட்டுட்டு போறீங்க. அப்படி ஐடியா படல இல்ல டைம் போயிட்டுண்டா டக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு அந்த ஃபைனல் பேப்பர் போய் நேர்த்தியா தான் இருக்கும். ரூலர் ஒன்று எடுங்க. ரூலர் ஒன்று எடுத்து இந்த அடிக்கிற இந்த லெந்த் தானே ஒரிஜினல் பேப்பர்ல பார்த்தா தான் சரியா வருமா? இந்த லென்த் எவ்வளவு அளங்க ரூலரால. ரைட். அளந்தாவது நான் அன்னைக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் ஆட்டும். அது தண்ணிக்குள்ள வைக்கிற லென்த் அளங்க. விளங்க நான் என்ன உண்மையா வந்து இந்த வைக்கிற லென்த் ரூலரால அளங்க உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல வைக்கிறக்க இல்ல. அப்ப இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஆட்டும். உண்மையா நான் நினைக்கிறேன் இதை கொண்டு அளந்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஆட்டும். இது 2 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர் தான். உண்மையா 10 எவ்வளவு வரைக்கும்? 5 அறியும். படத்துல பாருங்க நீங்க சரியா பாதி கிட்ட தண்ணி கறிக்கும். பாதி கிட்ட தண்ணி கறிக்கின்றா 10 தர 10 100 சென்டிமீட்டர் வர்க்கம் தர ஹைட் வந்து 5 500 சென்டிமீட்டர் காணும். புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்? இது வந்து கடைசி ஆயுதம். இப்ப கேள்விக்கு எனக்கு ஐடியா படல, இதுக்கு மேல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எப்பயுமே ஃபைனல் பேப்பர்ல கீறிக்கிற படம் அவன் அளவிடைக்கமே வரையப்படவில்லை செல்லும் வரைக்கும் அது நேர்த்தியா தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில். அதுக்காக அது சிங்கன் ரெக்கமெண்ட் பண்ணல. இனி வேற வழி இல்லை, உங்களுக்கு கேள்விக்கு இனி ஐடியா இல்லை, நோ ஆப்ஷன் வந்தா இப்படியான விஷயங்களை பாவீங்க அப்படின்னு சொல்றேன். இல்லையா? இந்த முறை வந்த ரோயகுலி பேப்பர்ல இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. எக்ஸ் கமாவை சொல்ற 2 கோலங்கள், அந்த கோலங்களோட கனவுகளோட வீதம் எப்படி வரும் செல்வி. அப்ப தந்திக்கிற அந்த ஃபைனல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இருந்தா மோட்டோ ஃபைனல் அதுல வைக்கோ எக்ஸுக்கோ ஒரு பெருசாக கேட்டீங்க அந்த போலோட சைஸ், கோலத்துல சைஸ் பெருசாக கேட்டீங்க. அப்ப வி எக்ஸோ வி ஒய் என்னன்னு கேட்டா, அப்ப எனக்கு சின்ன கனவுளோ பெரிய கனவுளோ என்ன வரும், +1 வரும்னு பார்த்தா ஒரு 2-3 ஆன்சர் வெட்டுப்படுது. ஆனா மொரட்டோ பேப்பருக்கு நாம அதை ஸ்டோர் பண்ணல. ஏன் சில டைம் வந்து மாறி வந்து படத்தையும் பெருசா சின்ன கீறலாம். ஃபைனல் பேப்பருக்கு வந்தா பெரிய போல் பெரிய கனவுல தான் கன்ஃபார்ம் அறியும். என்ன எப்படியோ அளவிடை தவறைவா பிள்ளைஞ்சா நேர்த்திய தவறைவா. ரைட். அடுத்து 37 அங்கில். ரைட். பாருங்க 37 அங்கிலே பாருங்க. இரு முனைகளிலும் அடைத்தோட்டப்பட்ட சீரான கண்ணாடி குழாய் ஏபி நீளம் 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர். அதுக்கு இடையாக வைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை இரு வழிநீளம் பி கியூ 27 வெப்பநிலை ஒரு அமுகத்தில் இருக்கும் போது 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு இரச நிரல் குழாயின் நடுவில் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. ரைட். இப்ப என்ன சொல்றான், பிக்யூ ஆகிய வெப்பநிலைகள் முறையே 47 பாய்ச்சிக்கும் 127 பாய்ச்சிக்கும் அதிகரிக்கப்படுது. அப்ப ஒரு ஆள்றது 47 பாய்ச்சிக்கும் இன்னொரு ஆள்றது 127 பாய்ச்சிக்கும் அதிகரிக்கப்படுது. ரைட். இரு வழிநீளங்களினதும் நீளங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் யாது அப்படின்னு கேட்டீங்க. இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் வழிநிழல் நீளம் எவ்வளவு அதிகம், ஈக்குவல் அதிகம். எவ்வளவு அதிகம்டா இங்க பாருங்க, சிறைப்பிடிக்கப்பட்ட வழி இதுக்குள்ளேயும் வழி இருக்கி, இதுக்குள்ளேயும் வழி இருக்கி. சிறைப்பிடிக்கப்பட்ட வழியிட நீளம் என்னன்னு கேட்டா இது மொத்தம் 100, இது 10, இந்த பாதி 50, இந்த பாதி 50.
அந்த 10ல பாதி 5 பெய்துன்னா இப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த லெந்து எவ்வளவு சிறைப்பிடிக்கப்பட்ட வழிநீளம் இந்த நீளம் எவ்வளவு வரும் 50க்குள்ள 5 பெய்திரும் அங்க 50க்குள்ள 5 பெய்திரும் அப்ப இது 45 சென்டிமீட்டர் அங்க 45 சென்டிமீட்டர் இது சிறைப்பிடிய வழிநீள நீளம் 45 சென்டிமீட்டர் அங்கால் 45 அங்க 45 நடுவுல பார்த்து அப்ப 45 45 90 10 100 வந்து பிழைச்சா ரைட் இப்ப என்ன செய்யறான்னா இப்ப ரெண்டுலயும் வந்து வித்தியாசமா ஹீட் பண்றா இப்ப பி சமன் என்ன யோசிச்சு பாருங்க பிவி சமன் என்ன அடிப்படை யோசிங்களா இருந்தா எனக்கு என் மாறல ஏன் இதுக்குள்ள ஈக்குவலான மூல இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்திருக்கும் ஒரே அமுகம் ஒரே வெப்பநிலை ஒரே கனவுல உண்டா ஒரே எண்ணிக்கையான மூளை வச்சிருந்திருக்கும் ஆரம்பத்துல இனி ஹீட் பண்ற தலைக்குள்ள வைக்கிற மூளை எண்ணிக்கை மாற போறேன் இல்லை இதுக்குள்ள வைக்கிற மூளை எண்ணிக்கை மாற போறேன் இல்ல அப்ப என்ன மாறும் மாறலி ரைட் இப்ப வித்தியாசமா ஹீட் பண்றா இப்ப நான் என்ன கேட்கண்டால் இப்படி நீங்க வித்தியாசமா ஒரு ஆள ஓவர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றீங்க அப்ப எனக்கு என்ன நடக்குன்னா அப்ப அமுக்க மாறுமான்ற ஒரு கேள்வி வருது நான் என்ன சொல்றேன்டா தம்பி இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இப்ப இப்ப நீங்க ஓவரா ஹீட் பண்ணோன்னே அங்கால பக்கமா இருந்து இஞ்சால நகரும் ரைட் இஞ்சால ஹீட் பண்ற பக்கத்துல தான் நகரும் இறசையில வந்து ஏதோ ஒரு பொசிஷனுக்கு போய் ஓய்வடையும் ஏதோ ஒரு பொசிஷனுக்கு போய் இங்க இருந்தது இறசையில இந்த மாதிரி ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர் தூரம் நகர்ந்து ஓய்வடையும் ஓய்வு அடைஞ்சிட்டு இருந்தால் இனிமேல் நான் அமுக்கத்தை பத்தி என்ன சொல்லலாம் கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமா சரி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெட்வொர்க் என்ன மாதிரி கிளியர் ஆகுதான்னு பார்ப்போமா கட் ஆகுது